ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியான இந்த பூண்டு மிளகு குழம்பு பற்றி, மருந்து குழம்பை பற்றி பார்க்கலாமா? அதாவது இதுக்கு தேவையான பொருள் வத்தல், அரிசி, ஜீரகம், வெந்தயம், மிளகு இதெல்லாம் அடுப்பில் கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை வறுத்து எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். நம்ம புளி நனைய போட்டு வச்சுருக்கோம் ரெடியாக. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆல் இன் ஒன் பொடின்ட்டு. அந்த பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது அதுக்கு அடுத்ததாக மல்லிப்பொடி. இது வந்து மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், வீட்டிலையே திரிச்ச மல்லிப்பொடி. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் அடுப்பில் போட்டு சிம்மில் வச்சு நல்லா கருகாமல் வறுத்து எடுத்துருக்கலாம். வச்சுருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அப்படியே நம்மளை பூஸ்ட் பண்ணதுக்காக பக்கத்தில் டீயும் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தக்காளி, இது வந்து பூண்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது பூண்டு வதக்கி போடுறதுக்கு, இது தாளிக்கிறதுக்கு இந்த மிளகு. அதுக்கப்புறம் வெங்காயம் நம்மளுக்கு வதக்கிறதுக்கு, புளி கரைச்சி விடுறதுக்கு. இதெல்லாம் தாங்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்துடலாம். இது வறுத்துட்ருக்கும் போதே நம்ம இது கூட வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சம் வத்தப்பொடி. நம்ம இந்த பக்கம் வறுத்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு அரைக்கிறதுக்கு. அது கூட பார்த்திங்கன்னா திரும்ப அடுப்பில் கடாய் வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், அப்புறம் மிளகு இதெல்லாம் போட்டு எண்ணெய் சூடானதும் இதெல்லாம் போட்டு அது கூட வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். தாளிக்கிறதுக்கு தாங்க இதெல்லாமே. மிளகு, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அப்படி தாளிச்சுக்கிடலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கி பொன்னிறமாக சூப்பராக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பொடிசாக வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் பொடி வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பொடி வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணுங்கள். அதை 4 பீஸாவோ 5 பீஸாவோ நீல வாக்கில் கட் பண்ணி போடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும் குழம்பு. சூப்பராக வெங்காயம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் பூண்டையும் இது கூட போட்டு நல்லா அரைச்ச பூண்டையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா, நம்ம தாளிசத்து கூட வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டுக்கலாம், பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு நசுக்கி விடுங்க. இப்படி கரண்டி வச்சே நல்லா நச்சு விட்டிங்கனாலே சூப்பராக வதங்கிடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், கருகாமல் இருக்கும். நம்ம வச்சுக்கக்கூடிய பூண்டை நல்லா போட்டு இதுக்குள்ளே நல்லா வதக்கிடணும். பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகாத அளவுக்கு சூப்பராக வதக்கி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லா கெடாமல் இருக்கும். 1 வாரத்துக்கு மேலேயே நம்ம வச்சுக்கிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கூடவே வச்சுக்கலாம். நம்ம 10 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா வச்சுருக்கலாம். வெளியில் வச்சோன்னா கரெக்டாக 1 வாரம் இருக்குதுங்க. அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு வதக்கிக்கிடலாம். இதில் தண்ணியை விட வேண்டாம். வதக்கும் போது எண்ணெயை மட்டும் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சூப்பராக வதக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வறுத்தோம் இல்லையா, மிளகு, ஜீரகம், வத்தல் இதெல்லாம் போட்டு வறுத்தோம்னா அந்த கலவையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இது எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி தான் எடுத்துக்கிடணும். அரைச்ச கலவை, வெங்காயம் விழுது, அரைச்ச பூண்டு இது எல்லாமே நல்லா நம்ம ஆயில் விட்டு சூப்பராக வதக்கி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் தான் புளித்தண்ணியில் இதை கொதிக்க வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கிடலாம். இதெல்லாம் போடுறதுக்கு நம்ம இதெல்லாம் அடுப்பில் போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் வதக்குங்க. அப்போனா தான் உங்களுக்கு அடுத்த நல்லா வலிச்சு போடுறதுனையும் கருகாமல் இருக்கும். இதெல்லாம் போட்டு சூப்பராக நம்ம வதக்கி எடுத்தாச்சு. நல்லா வதங்கி வந்துட்டு சூப்பராக வதங்கி வாசனை கமன்னு அவ்வளோ ஒரு மனம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையிலுமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. வீட்டிலையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு மிளகு குழம்பு உடலுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. நல்ல மருந்து குழம்பு, நல்ல சளியெலாம் இருந்ததுன்னா போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளியை வந்து நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு அதில் உள்ள இந்த கொட்டையை மட்டும் எடுத்து தூர போட்டுட்டு அதை அரைச்சி போட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம கொஞ்சமாக உப்பு, அது போக வெல்லம் இதெல்லாம் போட்டு நல்லா வற்ற வச்சு இறக்கணுன்னா செம்ம சூப்பரான
பூண்டு மிளகு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிட்டுங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ். தேங்க்யூ.